ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியாஸ் கார்டனிங் அண்ட் vlog. இன்றைக்கி நம்மளோட கார்டனிங் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாரிஜாதம் பூ பற்றி அதோட நன்மைகள் எப்படி வளர்க்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாரிஜாதம் பூ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மனம் தரக்கூடிய ஒரு பூ, வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு செடி மலர். இந்த செடியில் பார்த்திங்கன்னா பூவிலேருந்து பர்ஃப்யூம் தயாரிப்பாங்க. அது மட்டும் இல்லை, இதுலேருந்து பூ, இலை, தண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு. இந்த செடியை கொஞ்ச நேரமாகவே பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் இலை இருக்கா மொட்டு இருக்காங்கிறது வந்து கொஞ்ச நேரமாக நம்ம பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. இலை கலர்லேயே பார்த்தீங்கன்னா மொட்டும் இருக்குது. அவ்வளோ மொட்டு அதில் செடியில் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது இலை மாதிரி தான் தெரியும். மொட்டுமே பார்த்திங்கன்னா நிறைய மொட்டு வச்சுருக்கு. இந்த பூ பார்த்திங்கன்னா ஈவினிங் நைட் நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து விரியும். விரிகிற டைமில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனம் வீசும். ரொம்ப டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தா கூட அந்த செடியிலேருந்து மனம் வந்து அவ்வளோ மனம் வீசிகிட்டே இருக்கும். இந்த பாரிஜாத மலர் நல்ல ஒரு வைப் கொடுக்கும் நம்ம அந்த மனம் வந்து. இந்த பூ விரியும் போது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து சின்ன குட்டி ரோஸ் மாதிரியே இருக்கும். நல்லா விரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பூவாகவே இருக்கும். நல்ல ஒரு பியோர் ஒயிட் கலரில் இருக்கும் இந்த ஃப்ளவர். ஒரு 2-3 டேஸ் பார்த்திங்கன்னா செடியில் அப்படியே விட்டுருந்தோன்னா அதே கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா ஒரு எல்லோயிஷ் கலரில் மாறி அப்படியே வந்து காஞ்சி விழுந்துடும். இந்த செடியிலையுமே பார்த்திங்கன்னா ஒரு சீசனில் தான் வந்து பூ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் விழுந்து புதுசாக வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விட்டோன்னா புதுசாக நிறைய இலைகள் விட்டு இந்த மாதிரி மொட்டு வச்சு பூக்கள் வரும். இது வந்து கட்டிங்ஸ் மூலமாகவும் இந்த பாரிஜாதம் செடி வளர்க்கலாம். அதுவும் நம்ம மேலே இருக்க நல்லா கீழே முத்தின தண்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தண்டு எடுத்து வச்சு நம்ம நடவு செய்யும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே துளிர் விட்டோம். ஒரு செமி ஷேடட் பிளேஸில் வச்சு லைட்டாக துளிர் விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெளியே வெயிலில் வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா சூப்பராக வளர்ந்து வரும். இந்த பாரிஜாதம் செடிக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பராமரிப்பு தேவையில்லை. அது வந்து அதாவது சீசன் டைமில் தான் நல்லா பூக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பாரிஜாதம் செடியில் வந்து பூ வரலன்னு சொல்கிறாங்க. அதை நல்லா ட்ரிம் பண்ணி கொஞ்சம் உரம்லாம் வச்சு விட்டால் சூப்பராக வந்து வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.